அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி ஃபாத்தமின் நபிய்யீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் வல் முஸ்லிமீன வல் முஃமினீன குல்லிஹிம் அஜ்மஈன் அம்மா பஅத் வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன் ஸதகல்லாஹுல் மௌலானல் அஸீம். எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நல்வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் இந்த வருட புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதம் நிறைவு பகுதியை அடைந்துவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடம் நம்மை ரமலானுடைய மாதத்தை அடைய வைத்து நம்மால் முடிந்த அமல்களை அல்லாஹ் செய்ய வைத்திருக்கிறான். அல்லாஹுதான் இந்த ரமலானை நமக்கு கொடுத்தான். அந்த அல்லாஹுதான் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கு தந்தான். அந்த அல்லாஹுவே நம்முடைய எல்லா நல்ல அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. நாளைய தினம் பிறை பார்க்க வேண்டிய நாள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பிறை தென்பட்டு விட்டால் அடுத்த நாள் பெருநாளாக அறிவிக்கப்படும். பிறை பார்க்கப்படவில்லை என்ற பொழுது நாளை ஒரு நாள் மட்டும் தராவி தொழுகை இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். அன்புள்ள தாய்மார்களே, வருடம் வருடம் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதம் நிறைய பாடங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. நம்மால் எந்தெந்த அமல்களை மற்ற நாட்களில் செய்ய முடியாமல் இருந்தோமோ அந்த அமல்களை எல்லாம் இந்த ரமலானுடைய மாதம் நம்மை செய்ய வைத்திருக்கிறது. ஒருவனால் பாவத்தை விட்டும் விலகியிருக்க முடியுமா என்றால் முடியும். எப்படி இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய மனோ இச்சைகளை அடக்கி கொண்டு எல்லா விதமான பாவத்தையும் விட்டு விலகி இருந்தானோ அதுபோல மற்ற நாட்களிலும் அவனால் இருக்க முடியும் என்கின்ற பாடத்தை இந்த ரமலான் கற்றுத்தருகிறது. எப்படி இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் கடமையான தொழுகைகளை சரியாக தொழுதோமோ அதுபோல மற்ற மாதங்களிலும் மற்ற நாட்களிலும் நாம் தொழுகையை சரியான முறையில் தொழ முடியும் என்ற பாடத்தை இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. எப்படி இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக துஆக்களை நாம் அல்லாஹ்விடத்தில் செய்தோமோ அதே போன்று மற்ற நாட்களிலும் மற்ற மாதங்களிலும் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய முடியும் என்கின்ற பாடத்தையும் இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. மற்றவர்களிடத்திலே எந்த விதமான தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அன்போடு பாசத்தோடு எப்படி இந்த ரமலானுடைய மாதத்தில் நடந்து கொண்டோமோ அதுபோல மற்ற நாட்களிலும் மற்ற மாதங்களிலும் நாம் அதே தன்மையோடு இருக்கக்கூடிய பாடத்தை இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. எத்தனையோ நல்ல அமல்களை இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்திருக்கிறோம். தான தர்மங்கள் செய்திருக்கிறோம், சதக்காக்கள் செய்திருக்கிறோம், ஜகாத்து போன்ற கடமைகளை நாம் செய்திருக்கிறோம். எத்தனையோ உபரியான வழக்கங்கள், குறிப்பாக இரவு தொழுகைகள், தஹஜ்ஜுத் போன்ற தொழுகைகள் ரமலானுடைய நாட்களிலே மற்ற நாட்களிலே கிடைக்காத இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை நாம் தொழுதிருக்கிறோம். மற்ற நாட்களிலும் குறைந்தபட்சம் ஒரு 4 ரக்அத்தாவது இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொடர்ந்து தொழக்கூடிய ஒரு முயற்சிகளை நாம் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு நபர்களும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த அமலாக அல்லாஹ்வுக்கு பிடித்த அமலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், எது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த அமல் என்றால், ஒரு மனிதர் குறைவாக அமல் செய்கிறார் ஆனால் அதை அவர் நிரந்தரமாக செய்கிறார். இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஒருத்தர் குறைந்த அமல் தான் செய்கிறாரு, ஆனால் அதை நிரந்தரமாக செய்கிறார். ரமலானுடைய மாதம் மட்டும் இல்லாமல் ரமலானுடைய மாதங்களை கடந்தும் அந்த அமலை நிரந்தரமாக செய்து கொண்டே வருகிறார் என்றால் அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நம்ம ரமலானுடைய மாதத்திலே மட்டும் அமல்களை செய்துவிட்டு மற்ற நாட்களில் நாம் சடைவடைந்து விடக்கூடாது. நாம் ரமலானிகளாக இருக்கக்கூடாது, ரப்பானிகளாக இருக்க வேண்டும். மார்க்கறிஞர்கள் சொல்வார்கள், மக்கள் ரெண்டு வகையாக இருப்பாங்க. ரமலானிகளாக சில பேர் இருப்பாங்க, ரப்பானிகளாக இருப்பாங்க. ரமலானிகள்னா யார்? ரமலானிகள் என்றால் வெறும் ரமலானில் மட்டும் இபாதத்தை செய்வார்கள், வெறும் ரமலானிலே மட்டும் நற்காரியங்களை செய்வார்கள். ரமலான் முடிந்து விட்டால் அவர்கள் பழைய நிலைக்கு திரும்பி விடுவார்கள். இவர்கள் ரமலானிகள். ரப்பானிகள் என்றால் யார்? ரப்பானிகள் என்றால் அல்லாஹுவை சார்ந்தவர்கள். அவர்கள் ரமலானிலே எப்படி அமல் செய்தார்களோ அதைவிடவும் அதிகமாக மற்ற நாட்களிலே இன்னும் அவர்கள் அமல் செய்ய அதிகமாக ஆர்வம் கொண்டு அமல் செய்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் ரப்பானிகள் என்று சொல்வார்கள். எனவே நாம் ரமலானிகளாக இருக்கக்கூடாது, ரப்பானிகளாக இருக்க வேண்டும். எப்படி ரமலானிலே நாம் அமல்களை செய்தோமோ, நற்காரியங்களை செய்தோமோ, தொழுகைகளை தொழுதோமோ, துஆக்களை செய்தோமோ, திக்ருகளையும் ஸலவாத்துகளையும் எப்படி நாம் ஓதினோமோ, மார்க்க முறைப்படி நாம் நம்மால் முடிந்த அளவு எவ்வளவு அமல்கள் செய்தோமோ அதுபோன்ற மற்ற நாட்களிலும் மற்ற காலங்களிலும் நாம் அந்த அமல்களை செய்ய முயற்சி செய்ய வேண்டும். மனிதர்கள் தான் கொஞ்சம் செலவு இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களால் முடிந்த அளவு மஸ்ததாத்தும், நீங்கள் சக்தி பெற்ற அளவுக்கு அமல் செய்யுங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்கம் ஒன்றும் சிரமமானது கிடையாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடியது அல்ல மார்க்கம். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களால் முடிந்த அளவு நீங்கள் அமல் செய்யுங்கள். ரமலானிலே எந்த அளவுக்கு செய்தீர்களோ அந்த அளவுக்கோ அல்லது அதைவிட அதிகமாகவோ உங்களால் சக்தி பெற்ற அளவுக்கு மற்ற நாட்களிலும் நீங்கள் தொடர்ந்து நற்காரியங்களை செய்யுங்கள். குறிப்பாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மார்க்க கல்வியை கொடுக்க முயற்சி செய்யுங்கள். இந்த காலத்திலே இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை, காலத்தினுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். எல்லா நிலைகளிலும் பிள்ளைகளை கெடுப்பதற்கு, பிள்ளைகளுடைய சிந்தனையை மாற்றுவதற்கு, அவர்களினுடைய வழியை தவறான வழியில் கொண்டு செல்வதற்கு இந்த உலகம் பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஏன் நம் கையில் வைத்திருக்கக்கூடிய செல்போன் கூட எல்லா பிள்ளைகளிலும் கைகளிலே வந்துவிட்டது. அதிலே அவர்கள் நிறைய தவறான வழிக்கு செல்வதற்குண்டான எல்லா பாதைகளும் செய்தான் விரித்து வச்சுட்டான். எனவே நம்முடைய பெற்றோர்களின் கடமை நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா நேரங்களிலும் நல்ல வழிகளை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் சொல்லித்தர வேண்டும். அதோடு மதரசாக்களுக்கு அனுப்பி, பெண் பிள்ளைகள் என்றால் இது போன்ற நிஸ்வான் மதரசாக்களுக்கு அனுப்பி, ஆண் பிள்ளைகள் என்றால் பள்ளிவாசலிலே நடைபெறக்கூடிய மக்தபு மதரசாக்களுக்கு அனுப்பி நாம் முடிந்த அளவு மார்க்கத்தின் கல்வியை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். சின்ன வயசுலேருந்தே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சின்ன வயசில் எது படிக்கிறோமோ, எது மனன செய்கிறோமோ, எந்த ஒழுக்கத்தை நாம் கற்கிறோமோ அதுதான் கடைசி வரையும். சொல்லுவாங்களே, சின்ன வயசில் நான் நிறைய மனனம் செஞ்சேன், ஆனால் இன்றைக்கி என்னால் குர்ஆனுடைய ஆயத்தை மனனம் செய்ய முடியலன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், நான் சின்ன வயசில் இருக்கும்போது யாசின் மனப்பாடம் பண்ணேன், அந்த சூறா மனப்பாடம் பண்ணேன், ஆனால் இப்போ நான் மனனம் செய்ய நினைக்கிறேன், என்னால் மனனம் செய்ய முடியல. ஏன்னா பல சிந்தனைகள், பல அந்த யோசனைகள் அப்படியே அதை தடுக்குது, மனிதனுடைய அந்த சிந்தனையில் போக விடாமல். எனவே குழந்தைகள் என்பவர்கள், சின்ன பிள்ளைகள் என்பவர்கள், அவர்கள் மனதில் எல்லாம் நன்றாக பதிந்துவிடும். எனவே தான் மார்க்க கல்வியை சின்ன வயசிலிருந்து பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். நல்லது கெட்டதை சொல்லித்தர வேண்டும். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்குறோம் என்ற பெயரிலே நல்லதையும் சொல்லித்தரதில்லை, கெட்டதையும் சொல்லித்தரதில்லை. அவன் பாட்டுக்கு என்னமோ செய்கிறான்னு விட்டுறாங்க இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள். அதனால தான் அந்த பையன் தவறான வழியில் போயிடுறான். அப்படி இருக்கக்கூடாது. எது நல்ல காரியமோ அதை நல்லது என்று சொல்லித்தர வேண்டும். எது தவறோ அது தவறு என்று சொல்லி பிள்ளையை நாம் சரி செய்ய வேண்டும். அந்த கடமை எல்லா பெற்றோர்களிடத்திலும் இருக்கிறது. எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தின் கல்வியை நாம் அவசியம் கொடுக்க வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இல்லங்களிலும் மார்க்கத்தினுடைய விஷயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். குறிப்பாக பெண்கள் தாய்மார்கள் நம்முடைய வீடுகளிலே சரியான முறையில் தொழுகைகளை பேணி, சரியான முறையிலே திக்ருகள், திலாவத்துகள், குர்ஆனுடைய வசனங்களை ஓதுதல், இந்த ரமலானுடைய மாதத்தோடு குர்ஆனை எடுத்து மடித்து அலமாரியிலே வைத்து விடாமல் தொடர்ந்து
குர்ஆனுடைய ஆயத்துக்களை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நம் பிள்ளைகளையும் அந்த குர்ஆனை ஓதுவதற்கும் அதற்குண்டான செயல்களை செய்வதற்கும் நாம் ஆர்வமூட்டி கொண்டே இருக்க வேண்டும். எப்படி உலக கல்வியின் விஷயத்திலே நாம் மிகுந்த கவனமாக இருக்கிறோமோ அதே போன்று நாம் மார்க்கத்தின் விஷயத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஷைத்தான் எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய ஈமானை எந்த சூழ்நிலையிலும் பறிக்க காத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் அவனுடைய ரஹமத்துகளையும் அவனுடைய மக்ஃபிரத்துகளையும் அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்த எல்லா நல்ல அமல்கள், தஹஜ்ஜுத் தொழுகைகள், தராவீஹ் தொழுகைகள், ஃபரதான தொழுகைகள், நாம் செய்த தான தர்மங்கள், உபரியான வணக்கங்கள், நாம் செய்த துஆக்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையான முறையில் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. اللهم إنا نسألك الجنة ونعوذ بك من النار. يا الله நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செய்துவிட்ட எல்லா விதமான பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர்களின் பாவங்களையும் யா அல்லாஹ் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் நீதான் இந்த புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தை எங்களை அடைய வைத்தாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் நீதான் இந்த ரமலானுடைய மாதத்திலே எங்களை அமல் செய்து வைத்தாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் எத்தனை நோன்புகளை முழுமையான முறையில் நோற்றோமோ யா அல்லாஹ் அத்தனை நோன்புகளையும் யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் மீதி இருக்கக்கூடிய நோன்புகளை நோற்பதற்குண்டான உடல் ஆரோக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் மீண்டும் மீண்டும் நிறைய ரமலான்களை அடையக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதம் எங்களை விட்டு விடைபெற்று செல்லக்கூடிய இந்த நேரத்தில் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய மக்ஃபிரத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய கருணை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய அன்பை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய இரக்கத்தை எங்களுக்கு தருவாயாக. எல்லா விதமான பலா முசீபத்துகளை விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் செய்வினை, சூனியம், பொறாமை, போட்டிகள் அனைத்தையும் விட்டும் யா அல்லாஹ் எங்களையும் எங்கள் குடும்பத்தார்கள் அனைவர்களையும் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நலவுகளை எல்லாம் உன்னிடத்தில் கேட்டார்களோ அத்தனை நலவுகளையும் எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த கெடுதிகளை விட்டெல்லாம் உன்னிடத்தில் பாதுகாவ தேடினார்களோ யா அல்லாஹ் அத்தனை விதமான கெடுதிகளை விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்குவாயாக, நரகத்தை ஹராமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு வாஜிபாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக, ஆஃபியத்தை தருவாயாக, நிம்மதியை தருவாயாக. யா அல்லாஹ் கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கிறது ரஹ்மானே. அந்த தேவையை நீ அறிந்திருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை யா அல்லாஹ் நீதான் நிறைவேற்ற வேண்டும் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயா ரஹ்மானே. யா அல்லாஹ் நல்லடியார்கள், நபிமார்கள், சாலிஹீன்கள் சென்ற பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா விதமான கவலைகளையும் போக்கி விடுவாயாக. எல்லா விதமான துன்பங்களையும் அகற்றி விடுவாயாக. எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் எல்லா விதமான கஷ்ட சூழ்நிலைகளிலிருந்தும் யா அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ் ஆபத்துகள், விபத்துகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், சிரமங்கள், பலாய், முசீபத்துகள் போன்ற எல்லா விதமான இடையூறுகளை விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக. உயர்ந்த சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக ஆக்கி தருவாயாக. புனிதம் நிறைந்த லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய வாக்கியத்தை மென்மேலும் எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய முழுமையான மன்னிப்பை எங்களுக்கு தருவாயாக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல அறிவை தருவாயாக, நல்ல ஒழுக்கத்தை தருவாயாக, நல்ல கல்வியை தருவாயாக,
ஆரோக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு அறிவில் ஒளிவையும் ஆன்மீகத்தில் தெளிவையும் தருவாயாக. பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்ல குழந்தைகளாக எங்கள் குழந்தைகளை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களில் யார் யாருக்கெல்லாம் திருமணமாகாமல் இருக்கிறதோ யா அல்லாஹ் அவர்களுக்கு திருமண வரத்தை தருவாயாக. யா அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தருவாயாக, குழந்தை செல்வத்தை தருவாயாக. எல்லா விதமான வளத்தையும் யா அல்லாஹ் நீ தருவாயாக. அருள் வளத்தையும் தருவாயாக, பொருள் வளத்தையும் தருவாயாக, உடல் ஆரோக்கியத்தையும் நசீபாக்குவாயாக. எங்கள் ஊருக்கு நல்ல வளத்தை செழிப்பை தருவாயாக. நல்ல முன்மாறி மழை பொழிவதற்கு யா அல்லாஹ் நீ கிருபை செய்வாயாக. பஞ்சங்கள் பட்டினிகளை விட்டும் யா அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ் உலகிலே வாழும் அனைத்து முஸ்லிமான முஃமினான மனிதர்களுக்கும் யா அல்லாஹ் நீ கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் உலகிலே எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக பலஸ்தீனத்திலே காசாவிலே எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் எந்தெந்த பெண்கள் பெரியோர்கள் எல்லாம் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக. அவர்களுக்கு அபயம் அளிப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு உண்டான எல்லா விதமான உதவிகளும் யா அல்லாஹ் நீ செய்வாயாக. யா அல்லாஹ் அவர்கள் நிம்மதியான முறையில் அவர்கள் ஊரிலே நாட்டிலே வாழ்வதற்கு யா அல்லாஹ் நீ கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த இந்தியாவிலும் எங்களுடைய நாட்டிலும் எல்லா பகுதிகளிலும் இஸ்லாமிய மக்கள் முஸ்லிம்கள் நிம்மதியான முறையில் வாழ்வதற்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் அதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய எல்லா எதிரிகளையும் யா அல்லாஹ் நீ பார்த்து கொள்வாயாக. யா அல்லாஹ் கிருபையாளருக்கெல்லாம் கிருபையாளனே, புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா நல்ல துஆக்களையும் யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தினால் ஏனைய வலிமார்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் சுஹதாக்கள் அனைவர்களின் பரக்கத்தினாலும் எங்கள் துஆவை யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام.